Welcome back viewers. நான் இன்னைக்கு MI Note 9 ஓட unboxing and specifications உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சா லைக், subscribe and share பண்ணுங்க. நான் உங்கள் ராஜேஷ். Welcome to our channel Dio Tech and Solutions. நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு subscriber வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தார் MI Note 9 பார்த்து டீடைல்ஸ் கேட்டு வாங்க நம்ம ஃபோனுக்கு போவோம். இந்த ஃபோன் வந்து 4 வேரியண்ட்ல விட்டுருக்காங்க. Scarlet Red, Acura Green, Arcetic White and Purple Grey. இது ரெண்டு வேரியண்ட்ல விட்டுருக்காங்க. 4GB RAM and 6GB RAM. 4GB RAM 64 storage வந்து 11,999 and 6GB RAM 120 storage வந்து 14,999. இது expandable பார்த்தீங்கன்னா 512GB வரைக்கும் ஆகும். இது வந்து 6.53 inch FDS plus IPS dot display கொடுத்துருக்காங்க. இது MediaTek Helio யூஸ் பண்ணிருக்காங்க G85. இது வந்து 2 GHz ஸ்பீட். இது வந்து கேமிங் ஃபோன். இது வந்து கேமிங் ஃபோன். கேமுக்கு பப்ஜிக்கு ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா மொக்க தான் சொல்ல முடியும். ஏன்னா ஹீலியோ டெக் கொடுத்துருக்காங்க, ஸ்னாப் ட்ராகன் கொடுத்துருந்தாலும் ஓகே. இதுக்கு ஆண்ட்ராய்ட் 10 கொடுத்துருக்காங்க, MU11 கொடுத்துருக்காங்க, எம்ஐயோடது அட்வான்ஸ்டு கொடுத்துருக்காங்க. இது 2+1 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜுங்க. 2 சிம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். நான் அப்போவே சொன்ன மாதிரி 512 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரேட்டுக்கு ஓகே, 12,000க்கு வாங்கலாம். ஓகே, ஒரு ட்ராபேக்கும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. வாங்க நம்ம கேமரா செக்ஷனுக்கு போவோம். இது வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 4 கேமராவும் அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சைட் பஞ்சுவல் ஹோல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கார்னரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்னரிங் வந்து ஃபுல் ஆஃப் கொரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோனுக்கு கேமரா கீழே தான் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. கேமரா கீழே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் குவாட் கேமராவும் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடும் 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இவ்வளோ கேமரா வச்சு என்ன பண்ணுறது? எனிவேஸ் பார்ப்போம். ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு அன்பாக்சிங் பிக்கை பார்ப்போம். ஃபோனை வெளில எடுத்தாச்சு. ஓகே, நான் உங்களுக்கு இப்போ அன்பாக்சிங் பண்ணுறது வந்து 4GB RAM 64 இன்பில்டு. இது மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக 11,999 பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாங்க ஓப்பனாக சொல்ல போனால். ஓகே, இதில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்ரி பார்த்தீங்கன்னா 5020 mAh கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 22.5 வோல்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபோனை வெளில எடுப்போம். யூசர் கைட் மேனுவல் எப்பவும் போல அதான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எஜெக்ட் டூலோட யூசர் கைட் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு சிலிக்கான் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் சிலிக்கான் கவர் அவ்வளோ ஹார்டாகவும் இல்லைங்க, வருத்தில்லை, ரொம்ப லோக்கலாக கொடுத்துருக்காங்க. நியூ அப்கிரேட் ஃபோனுக்கு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ். ஓகே, ஃபோனை வெளில எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபோனோட எல்லா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெயிட்டு தாங்க முக்கியம் ஃபோனோடது. ட்ராபேக், இந்த ஃபோனோட ட்ராபேக் என்னென்னா 199 கிராம்ஸ், கொஞ்சம் ரொம்பவே ஹை வெயிட்டுங்க. இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.90 mm, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 162.30 mm, விட்த்து பார்த்தீங்கன்னா 77.20 mm கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு சார்ஜர் ஓகே USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. எம்ஐ இது குவாலிட்டி வைஸ் எம்ஐக்கு எப்போவுமே சார்ஜிங் கேபிள் ஓகே தான் சொல்ல முடியும், நார்மல். இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட்டு இது தாங்க, 22.5 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் 22.5 வோல்ட், அதாவது 12,000 ரூபாய்க்கு ஓகே வாங்கலாம். பட் இது நீங்கள் டெய்லி யூசர்ஸ்க்கு இந்த ஃபோன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பேக்கில் பார்த்தீங்கன்னா 4 கேமரா, கீழே ஒரே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கார்னரிங் கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கு, ஒரு ஸ்பீக்கரு, அப்புறம் USB போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இது வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சென்சரு. ஓகே, இந்த பக்கம் சிம்மஸ் போடுற ட்ரே கொடுத்துருக்காங்க. நான் அப்போவே உங்களுக்கு சொன்ன மாதிரி 2 2+1 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 4G சிம்மு போட்டுக்கலாம். அண்டு அதோட பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஒன்று போட்டுக்கலாம். ஓகே, நான் ஃபோனுக்குள்ளே போவோம். இப்போது ஆன் பண்ணுவோம்.
உங்கள் பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது போல். ஓகே, பிரைட்னஸ் ஏற்றுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, பிரைட்னஸ் ஏற்றியாச்சு. வாங்க செட்டிங். கேமரா ஹோல் எவ்வளோ சைடில் கொடுத்துருக்காங்கப்பா. செட்டிங் எங்கே இருக்குது? ஓகே, காட் இட். செட்டிங் அபவுட் ஃபோன். ஓகே, அபவுட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் ஸ்டோரேஜ் மட்டும் 12.28 GB பிடிச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் ஓரளவுக்கு பிடிக்கும். இப்படியே உங்களுக்கு போயிடும், 14 GB கிட்ட போயிடும். ட்ராபேக்ஸ் வாங்க, உங்களுக்கு நான் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃபேஸ் அன்லாக்கும் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை போட்டு காமிக்கிறேன் எப்படி செட்டப் பண்ணணும் அண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்ட்டு. ஒரு பின்னு போடணுமா? 1 2 3 4 நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஈஸி நம்பர் அதுதான். 1 2 3 4 போட்டாச்சு. டன். 1 2 3 4 அகெயின் போட்டாச்சு. ஃபிங்கர் பிரிண்ட்டு செட்டப் பண்ணுவோம். ஓகே, டன். ஓகே, டன். நெக்ஸ்ட்டு இங்கே ஃபேஸ் அன்லாக். டன். 1 2 3 4 டன். ஓ, ஆட் 2D ஃபேஸ் டேட்டா அப்படின்னா இங்கே எழுதியிருக்கு. ஃபஸ்ட்டு செட் பண்ணுவோம். டன். ஓகே, ஷோ நோட்டிஃபிகேஷன்ஸ். ஓகே, லாக் பிஃபோர் ஷட்டர் அன்லாக்கிங். அதை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அது ஃபிங்கர் பிரிண்ட் எவ்வளோ செகண்டில் ஆன் ஆகுதுன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், டிப் செகண்டில் ஆகுது இது. ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட்டு சூப்பராக ஆகுது, ஒர்க் ஆகுது, பரவாயில்ல. ஃபேஸ் அன்லாக்கை பார்ப்போமா? வாவ், இதுவும் நல்லா அதே ஃபாஸ்ட்டாக தாங்க இருக்குது. பேக்கில் என்ன ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க அதே தான் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டும் நல்லா ஒர்க் ஆகுது அண்ட் ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா ஒர்க் ஆகுது. இது ரெண்டு ஆனால் என்ன, ஃபோன் தான் தண்டா ஆச்சு. இதோட ரொம்ப பேக்கு ரொம்ப மோசமான கொடுத்ததே அதுதான். மீடியாடெக் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு நான் போர்ட்ரேட்டில் காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரில, ஆனால் எனக்கு இங்கேன்னு கரெக்டாக தெரியுது. போர்ட்ரேட் ஓரளவு தாங்க ஆகுது, அவ்வளோ மாசனும் சொல்ல முடியாது. அப்கிரேட் ஃபோனு ஏன் இப்படி இவ்வளோ மோசமாக கொடுத்துருக்காங்க தான் தெரில. 48ல் போர்ட்ரேட் ஆகுது. ஓகே, சிலிகான் கவரை போட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபிட்டாக தான் இருக்குது. சேஃப்டி ஃபர்ஸ்ட். இல்லைண்ணா க்ளோஸ் ஆகும். ஓகே, பேக்கில் எப்பவும் போல் அதே தான். ஒரே ஒரு ஃப்ளாஷ் லைட் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ரேட்டில் நம்ம வாங்கலாமா இல்லையா யோசிக்கிறீங்களா? ஓகே, 12,000 வேரியண்ட் தான் வாங்கலாங்க. அதுக்கும் மேலே அந்த 6 GB ரேம் வேரியண்ட்லாம் வாங்காதீங்க, சுத்த தண்டம். ஏன்னா இது ஹீலியோடெக், இது ஸ்னாப் ட்ராகன் இருந்தால் தைரியமாக வாங்கலாம். நீங்கள் ஒரு கேமராக ஓகே வாங்கலாம். கேமிங் தான் நம்மளுக்கு வேறு வாட்ஸ்அப் அண்ட் கேமிங் ரெண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம்னா ஓகே. ஹைலி வேரியண்ட் யூசர்ஸ்க்கு இந்த ஃபோன் நாட் சூட்டபிள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொன்று ஒரு மெயின் திங், இது வந்து அமேசானில் வாங்குங்க, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்காதீங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ரேட் அதிகமாக இருக்குது அமேசானோட. அமேசானுக்கும் ஃப்ளிப்கார்ட்டுக்கும் 2000 rupees டிஃப்ரெண்ட் ஆகுது ஈச் வேரியண்ட்டில். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்குங்க. தேங்க்யூ.